உங்களுக்கு நான் இப்போ துவையல் செஞ்சு காட்ட போகிறேன். காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 7-8 பல், தேங்காய் கொஞ்சம், அப்புறம் பெருங்காயத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. பாதி வதங்கிட்டே இருக்கும்போது இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, இந்த பூண்டு போட்டுக்கோங்க, அது சேர்த்து வதக்குங்க. இப்போ இந்த தேங்காவும் அதில் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு கொஞ்சம் குட்டி கப்பு தான் இந்த தேங்காவும். இப்போ துவரம்பருப்பு நல்லா சவந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர், நிறைய ஊற்ற வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் இப்படி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவாகாது, வீணாகாது. அப்படியே அரைக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டிய அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு அரைப்பேன்? ஒரு 5 நிமிஷம். அது ஆறினோடனே அரைச்சிக்க வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அரைச்சிடுவாரு. ஒரு 5-10 நிமிஷம் அது ஆறினோடனே ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி இந்த இது இப்படி. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சரி, பாருங்க அப்படியே இழுத்துச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தண்ணி இருக்கு, ஆனால் பாருங்க அப்படியே இழுத்துச்சு. இது அப்படியே போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். ஓகே. இப்போ மிக்ஸிக்கு மாற்றி அரைக்க போகிறேன், அவ்வளோதான். சரி. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. சுவையான துவரம்பருப்பு பூண்டு துவையல் ரெடிங்க. இதுதான். இதை வந்து வெறும் சாதத்துக்கு மேலே போட்டு பசஞ்சு சாப்பிடலாங்க. அப்புறமா வத்த குழம்பு அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். தயிர் சாத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும். துவரம்பருப்பு பூண்டு துவையல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.